பிரதமர்னு சொல்லுவாங்க சார். பிஜேபிக்கு எதிரி டிஎம்கே தான், உங்களுக்கு எதிரி டிஎம்கே தான். அந்த வகையில் பார்த்தா வாய்ப்பு இருக்கா? அதெல்லாம் இல்லை, எதிரிக்கு எதிரி இல்லை. நாங்கள் எதிரியை தீர்மானிச்சுட்டு தான் களத்துக்கு சண்டைக்கு வந்தோம். யாரை எதிர்க்க போகிறதுன்னு தெரியாமல் அருவாளை தூக்கிட்டு வந்துட்டு வீதியில் நின்று எவனை வெட்டலாம்னு தேடலை. யார் தனோன்னு முடிவெடுத்துட்டு தான் போருக்கே வந்திருக்கோம். அதனால் எங்களுக்கு எந்த குழப்பமும் இல்லை, தடுமாற்றம் இல்லை. அதனால் ஒரு குழப்பமும் இல்லை. நீங்கள் இன்னொரு 4-5 மாதத்தில் தெரிஞ்சிடும் யார் யார் எங்கே போகிறாங்க அப்படின்னு. நாங்கள் எங்கே நிற்க போகிறோம்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதனால் அதில் ஒரு எங்களுக்கு எந்த குழப்பமும் இல்லை. உங்களுக்கு குழப்பம் இருந்தால் தெளிவாக இருங்க. இந்த பாருங்க, வேட்பாளரை தேர்வு செஞ்சுக்கிட்டு வர்றோம். நாங்கள் விரைவில் எங்கள் சின்னம் வந்தோடனே அறிவித்து வேலை செய்வோம். அப்போ தெரிஞ்சிடும்ல. வாங்குவோம். நாங்கள் வாங்க போகிறது திமுக, அதிமுக, பாரதிய ஜனதா அந்த கட்சி ஓட்டு இல்லை, என் மக்களின் ஓட்டு தான் வாங்க போகிறோம். ஓட்டுக்கிட்டேயோ ஏடிஎம்கிட்டே டிஎம்கிட்டே ஓட்டு கேட்கல. நான் கேட்க போகிறது என் மக்கள்கிட்ட. அதனால் மக்களின் வாக்கை வாங்கி தான் நாங்கள் வெளில போகிறோமே ஒழிய தனித்தனி சின்னம்ங்கிறது என் கோட்பாடு. ஒவ்வொரு தேர்தலுக்கும் புதுசாக சின்னம் கொடுக்கணும். அமெரிக்கா மாதிரி எண் முறைக்கு வர சொல்கிறோம். அது 101, 102 அப்படி தானே இங்கே கதவு என்ன அப்படி தானே போட்டிருக்கு. அது மாதிரி கொடுங்கன்றோம். அவங்க என்ன சொல்கிறாங்க, 1-2 படிக்காதவங்களுக்கு என்ன 1-2 தெரியாதவங்க 76, 77 வருட சுதந்திர இந்தியாவில் 1-2 கூட படிக்க வைக்காமல் என்ன பண்ண மக்களை பதில் வச்சிருக்கீங்களா? 1-2 கூட படிக்க தெரியாத ஒரு மக்கள் நல்ல தலைவனை எப்படி தேர்வு செய்வான்? என்ன கதை இது? விடுதலை பெற்ற இந்தியாவில் இந்த அடிப்படை என்ன பண்ணிகிட்டு இருந்த நீ?